Hello friends, welcome to Easy to Learn channel. இன்னைக்கு நம்ம விண்டோஸ் 7ல விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் பற்றி பார்க்க போகிறோம். விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான டூல். ஃபைல் மேனேஜ்மெண்ட், ஃபோல்டர் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இந்த விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூல். இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்று, நான் வந்து ஸ்டார்ட்டில் போய் மவுஸோட ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிறத நான் லெஃப்ட் கிளிக் பண்ணினேன்னா விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும். இல்லை அப்படின்னா விண்டோஸ் லோகோ உங்கள் கீபோர்டில் ஸ்பேஸ் பார் பக்கத்தில் லெஃப்ட் சைடில் ஆல்ட் கீ பக்கத்தில் இருக்கும். விண்டோஸ் லோகோ போட்டு ஒரு கீ இருக்கும். அதையும் ஈயையும் ப்ரெஸ் பண்ண விண்டோஸ் கீ அண்ட் இ ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரரில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரரில் பார்த்தீங்கன்னா இது அட்ரஸ் பார் அப்படிம்பாங்க, இது டூல் பார், இது லெஃப்ட் பேனல், இது ரைட் பேனல், கீழே இருக்கிறது ஸ்டேட்டஸ் பார். இப்போ நான் ஒரு பர்டிகுலர் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஒன்று, இது ஓப்பன் பண்ணணும்னா இந்த சைடு ரைட் பேனலை பொறுத்தளவுக்கு நான் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் அப்படின்னாலே டபுள் கிளிக் பண்ணினீங்கன்னா ஓப்பன் ஆகும். இல்லை லெஃப்ட் பேனலில் வந்து சிங்கிள் கிளிக் கொடுத்தேனாலும் ஓப்பன் ஆகும். சிங்கிள் கிளிக் கொடுத்தேனாலும் எனக்கு ஓப்பன் ஆகும். இதில் இப்போ இ டிரைவ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கும், அட்ரஸ் பாரில் தெரியும். இ டிரைவில் இருக்கிற ஃபோல்டர்ஸ் இந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்கிறதெல்லாம் ஃபோல்டர், எல்லோ கலரில் இல்லாமல் இருக்கிறது ஃபைல்ஸ். இந்த ஃபோல்டரை இந்த ஐக்கான் இல்லாமல் இது டிஃபால்ட்டாக ஒரு ஐக்கான். இந்த ஐக்கானை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா அதுக்கு மாற்றுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த இ டிரைவில் ஒரு பர்டிகுலர் ஃபோல்டரை நான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெம்ப் அப்படிங்கிற ஃபோல்டரை நான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா டெம்பில் வச்சு டபுள் கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா டெம்ப் ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகும். இந்த டெம்ப் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. இதை நான் நகர்த்திக்கலாம். ஒரு ஃபைல் நேமை நான் வந்து எனக்கு இந்த காலம் சின்னதாக இருக்குன்னா மேலே அந்த காலத்துக்கு நடுவில் கொண்டு போனீங்கன்னா மவுஸ் பாயிண்டர் இப்படி மாறும். அந்த மவுஸ் பாயிண்டரை லெஃப்ட் கிளிக் அமுத்தி நகர்த்திக்கலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ இது வந்து ஃபைலோட வியூ வருது. இந்த ஃபைலோட வியூவை வந்து எத்தனை விதமாக பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஐக்கான் இருக்குது, இங்கே ஒரு ஆரோ இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் வரும். இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற ஃபைல்ஸ் எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஐக்கான் பார்த்தீங்கன்னா ஐக்கான் வந்து பெருசாக வரும். ஒவ்வொரு ஃபைலோட சைஸும் பார்த்தீங்கன்னா ஐக்கான் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இது எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த ஃபோல்டரில் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லார்ஜ் வச்சுட்டோன்னா இந்த ஃபோட்டோவோட ப்ரீவியூ வந்து இங்கே வரும். ஸோ நம்ம பார்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துச்சுன்னா எனக்கு பார்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணாமல் இங்கேயே பார்த்துக்கலாம் என்ன அதுக்குள்ளே கண்டென்ட் இருக்குன்னு. இது லார்ஜ் ஐக்கானே கொஞ்சம் சின்னதாகும். இது மீடியம் ஐக்கான், இந்த ஐக்கான் இன்னும் சின்னதாகும். இது ஸ்மால் ஐக்கான், ரொம்ப சின்னதாக வரும். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு சிங்கிள் விண்டோவில் எனக்கு நிறைய ஃபைல்ஸ் தெரியும். நிறைய ஃபைல் இருக்குன்னா நான் வந்து நேவிகேட் பண்ணி பார்க்க வேண்டாம், ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன்லேயே நான் பார்த்திடலாம். அடுத்தது லிஸ்ட் அப்படிங்கிறது. லிஸ்ட்டும் ஸ்மால் ஐக்கானும் மோஸ்ட்லி ஒரே மாதிரி தான் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் லிஸ்ட்டில் என்ன இருக்குது, ஒரு மேஜர் வித்தியாசம் என்னென்னா, லிஸ்ட்டில் அந்த ஃபைல் நேம் ஃபுல்லாக வரும். பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஃபைல் இருக்கோ அந்த ஃபைல் வந்து ஃபுல்லாக வரும் அந்த நேம். வேறு ஸ்மால் ஐக்கானில் எல்லாமே ஈவனாக இருக்கும் காலம். ஸோ ட்ரெங்கேட் ஆகிருக்கும், நேம் வந்து ஃபுல்லாக இருக்காது, கட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ஃபைலோட நேம் ஃபுல்லாக பார்க்கணுன்னா லிஸ்ட்டை செலக்ட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபைல் நேம் என்ன இருக்குங்கிறத நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம் இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸுங்கிறது ஒரு முக்கியமான ஆப்ஷன் மோடு. இந்த டீட்டெயில்ஸ் மோடை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம நிறைய வேலையை ஈஸியாக பண்ண முடியும்.
என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் டீட்டெயில் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக இங்கே லிஸ்ட் ஆகுது. வெர்டிக்கலாக லிஸ்ட் ஆகுது. ஒவ்வொரு ஃபைலோட டேட்டு தெரியும். இது வந்து மாடிஃபைடு டேட். கடைசியாக நான் இப்போ எப்போ மாடிஃபை பண்ணேனோ அந்த டேட்டு. இந்த ஃபைலோட டைப் தெரியும், ஃபைலோட சைஸ் தெரியும். இது சில சிஸ்டத்தில் வரும், சில சிஸ்டத்தில் வராது. இந்த 2 காலம் இது. இந்த காலம் வந்து வேணுமா வேண்டாமாங்கிறத நம்ம சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தோட டாப்பில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு எந்த காலம் வேணும் வேண்டாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ லென்த்துங்கிற காலம் வேண்டாம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஹைட் ஆகிடும். அதே மாதிரி எனக்கு டேட் கிரியேட்டட் வேண்டாம்னா ஹைட் ஆகிடும். ஸோ இது டீஃபால்ட்டாக இருக்கும். எல்லா சிஸ்டத்துலையும் பார்த்தீங்கன்னா இது டீஃபால்ட்டாக வரும். எதுனா நேம், மாடிஃபைடு டேட், ஃபைல் டைப் அண்ட் சைஸ். இது டீஃபால்ட்டாக வரும். இப்போ இந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் வந்து நீங்கள் என்ன ஆர்டரில் இது வேணும் அப்படிங்கிறது இதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் எனக்கு நேம் வைஸ் ஆர்டராக தெரியணும்னா இதை கிளிக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது அப் ஏரோ சிம்பிள் இங்கே வரும். இது பண்ணிங்கன்னா அசெண்டிங் ஆர்டர். ஃபஸ்ட்டு ஃபோல்டர் எல்லாம் அசெண்டிங் ஆர்டரில் இருக்கும். அப்புறம் ஃபைல் எல்லாம் அசெண்டிங் ஆர்டரில் வரும். இதையே திருப்பி கிளிக் பண்ணால் டிசெண்டிங் ஆர்டரில் வரும். ஃபைல்ஸ் எல்லாம் மேலே போயிடும். கீழே பார்த்தீங்கன்னா ஃபோல்டர்ஸ் இருக்கும். அப்புறம் இல்லை எனக்கு டேட் வேணும்னா டேட்டை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டை நான் கிளிக் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு ஃபோல்டர் வந்து இப்போ வந்து இது டிசெண்டிங்கில் இருக்குது. அப்போ என்னென்னா நியூ ஃபோல்டர், கடைசியாக நான் க்ரியேட் பண்ண ஃபோல்டர் இங்கே இருக்கும். அதுக்கு பழசு இங்கே இருக்கும். அதுக்கு பழசு அந்த மாதிரி வரும். அதே மாதிரி ஃபைல்ஸ். இதே திருப்பி கிளிக் பண்ணேன்னா இது அசெண்டிங் ஆர்டர். அதாவது ஓல்டஸ்ட் ஃபோல்டர் மேலே இருக்கும். பார்த்தீங்கன்னா 19/12/2015 நான் க்ரியேட் பண்ணது அது இருக்கும். அதே மாதிரி ஃபைல் 2008 க்ரியேட் பண்ணது அந்த மாதிரி வரும். அடுத்தது ஃபைல் டைப் இல்லை ஃபோல்டர். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் டைப்புங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடுது. ஃபோல்டர்னு வந்துடுது. இது வந்து ஒரு ஃபோல்டர். இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்ன ஃபைல் டைப் அப்படிங்கிறது தெரியும். இப்போ இதை நான் நகர்த்திக்கிறேன், இந்த காலத்தை பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ ஒவ்வொன்றும் என்ன ஃபைல், என்ன டைப் ஆஃப் ஃபைலுங்கிறது தெரியும். இப்போ இது பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டு 97/2003 டாக்குமெண்ட். அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபைல் டைப் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டத்தில் ஒரு ஃபைல் நேம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புள்ளி போட்டு இந்த இடத்துல ஒரு 3 லெட்டர் இருக்கும். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இது 3 லெட்டர் வரும், இல்லை 4 லெட்டர் வரும் சில இதில். இது பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டத்தில் டீஃபால்ட்டாக இது வராது. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா வராது. நிறைய சிஸ்டத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சு காட்டுறேன். ஸோ நிறைய சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைல் நேம் மாத்திரம்தான் இருக்கும். பட் அந்த புள்ளிக்கு அப்புறம் இருக்கிறது அது வந்து எக்ஸ்டென்ஷன் அப்படிம்பாங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் தெரிஞ்சதுன்னா நமக்கு நல்லா இருக்கும். அது என்ன டைப் ஆஃப் ஃபைல் அப்படிங்கிறது தெரியும். இந்த எக்ஸ்டென்ஷன் தெரியறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா Alt+T அமுத்தணும். Alt+T அமுத்தினீங்கன்னா டூல்ஸ் அப்படிங்கிறது வரும். இதில் இந்த ஃபோல்டர் ஆப்ஷனுக்குள்ளே போய் வியூக்குள்ளே போகிறீங்க. வியூவில் பார்த்தீங்கன்னா இங்கே டிக் ஆகிருக்கும் பாருங்க, ஹைட் எக்ஸ்டென்ஷன் ஃபார் நோன் ஃபைல் டைப். இந்த டிக்கை எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா, எடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் எல்லாத்துக்கும் வரும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஒவ்வொன்றுக்கும் என்ன எக்ஸ்டென்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா பிபிடி அப்படின்னா பவர் பாயிண்ட் ஃபைல். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பவர் பாயிண்ட் ஃபைல். இங்கே பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன். ஜேபிஜி அப்படின்னா அது ஒரு ஃபோட்டோ இமேஜ். சிஎஸ்வி அப்படிங்கிறது கமா செப்பரேட்டட் வேல்யூ சிஎஸ்வி. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே அது ஒரு ஃபைல் டைப் இருக்குது. இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எல்லா ஃபைலும் வருது. இப்போ எனக்கு சப்போஸ் எக்ஸல் ஃபைல் மாத்திரம் எனக்கு இதில் எத்தனை எக்ஸல் ஃபைல் நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கணுன்னா இந்த டீட்டெயில்ஸ் மோட், அதாவது இதில் இந்த டீட்டெயில்ஸ் மோடை நான் செலக்ட் பண்ணினேன்னா இந்த மாதிரி வரும். இதில் எனக்கு எக்ஸல் ஃபைலை மாத்திரம் ஃபில்டர் பண்ணி பார்க்குறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த டைப்பில் போய் இந்த ஆரோ இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த ஃபோல்டரில் என்னென்ன டைப் ஃபைல் இருக்குங்கிறது தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஃபைல் மாத்திரம் எனக்கு பார்க்கணும் அப்படின்னா பாருங்கள், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஒர்க் ஷீட். இதை டிக் பண்ணிட்டீங்கன்னா
இந்த ஃபோல்டரில் இருக்கிற எக்ஸல் ஃபைல் மாத்திரம் வரும். இது ஒரு அற்புதமான ஆப்ஷன் வச்சுக்கோங்களேன். மீதி மோடில் இந்த மாதிரி நீங்கள் ஃபில்டர் பண்ண முடியாது. இந்த டீட்டெயில்ஸ் மோடை செலக்ட் பண்ணிங்கன்னா தான் ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஒரு ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ஃபைல் இருக்கும். வேர்டு ஃபைல் இருக்கும், எக்ஸல் இருக்கும், ஃபோட்டோ இருக்குது. இப்போ நான் ஃபோட்டோவை மாத்திரம் ஒரு பென் ட்ரைவில் நான் காப்பி பண்ணணும் அப்படின்னா இந்த டைப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இமேஜ் ஃபைல் அப்படின்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா இமேஜ் ஃபைல் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வெறும் இமேஜ் மாத்திரம் வரும், ஜேபக் ஃபைல். இதை வந்து நான் பென் ட்ரைவில் காப்பி பண்ணோன்னா அப்படியே கண்ட்ரோல் ஏவை நான் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி கட் இல்லை காப்பி கொடுத்து நான் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஆப்ஷன். அதாவது ஒரு ஃபோல்டரில் இருக்கிற வேரியஸ் டைப் ஆஃப் ஃபைலை நான் பிரிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல போய் ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபில்டர் கேன்சல் பண்ணோன்னா ஜஸ்ட்டு நீங்கள் இங்கே போய் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஏசிடிசி ஜேபக் இமேஜ்னு இருக்குது. இது டெம்பை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே வந்துடும். இங்கே எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகிடும். அதே மாதிரி இதில் இருக்கிற பெரிய ஃபைல் சைஸ் பெரிய இருக்க ஃபைலை பார்க்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த சைஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி டவுன் ஏரோவில் பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் ஃபைல் மேலே வந்துடுது, அதுக்கு கீழே இருக்கிற ஃபைல் அந்த மாதிரி வந்துடும். சப்போஸ் எனக்கு இந்த ஃபைல் வேண்டான்னா நான் டெலீட் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இந்த டீட்டெயில்ஸ் மோட் அப்படிங்கிற விஷயம். ஸோ இந்த சைஸை வச்சு நம்ம சப்போஸ் நம்ம பெரிய ஃபைல் வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னா டெலீட் பண்ணுறது இல்லை மூவ் பண்ணுறது ஏதாவது பர்பஸ்க்கு இந்த மாதிரி நான் ஆர்டர் பண்ணி அந்த பெரிய ஃபைலை பார்க்கறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே இந்த டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் டைல்ஸ் அண்ட் கண்டென்ட்னு இருக்குது. டைல்ஸுங்கிறது ஒன்றும் கிடையாது, டீட்டெயில்ஸ் நீங்கள் லிஸ்ட்டு பார்த்த அதே விஷயம்தான். ஆனால் என்னென்னா இந்த இடத்துல என்ன சைஸ் அண்டு வேறு ஏதாவது கண்டென்ட், இப்போ மூவியாக இருந்தால் அது எதோட லென்த்து தெரியும், அந்த ஃபைலோட டைப் வந்து அதுலேயே காட்டும். திஸ் இஸ் இந்த இடத்துல இருக்கிற டைல்ஸ் அப்படிங்கிறது. கண்டென்ட் அப்படிங்கிறது டைல்ஸே தான், ஆனால் வெர்டிக்கலாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா டைல்ஸுங்கிற விஷயமே தான், ஆனால் வெர்டிக்கலாக வரும். ஸோ இந்த 8 ஆப்ஷனும் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரரில் இருக்குது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரரில் நிறைய ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ண முடியும். இது விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர். இதை பற்றி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, அது நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோஸ் 7 இருக்கிற நிறைய விஷயம், அதே மாதிரி புது புது விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னா ஈஸி டு லேர்ன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ரிமார்க்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.